ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் எவ்ரி ஒன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்று அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பின ஒரு ஃப்ளைட் கோரமான விபத்தை சந்திச்சு அப்படின்னு. ஸோ அந்த பிளேன் ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிரவீன். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று கிராஷ் ஆன பிளேன் எந்த கம்பெனியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா. ஏர் இண்டியா வந்து டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரு கிளை நிறுவனம். போயிங் 787 அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரக விமானத்தில் கிட்டத்தட்ட 242 பேர் பயணிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் பைலட் அண்ட் ஏர் ஹோஸ்டஸ் க்ரூ பீப்புள். ஓகேவா? ஸோ அகமதாபாத்தில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புன சில நிமிடத்திலேயே அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 242 பேரை கூட்டிகிட்டு போகிற அந்த விமானத்தில் என்ன கோளாறு ஏற்பட்டிருக்கும்? ஸோ அந்த விமானத்தில் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் விஜய் ரூபானியும் இருந்திருக்காரு. ஸோ இந்த இவ்வளோ பெரிய கோரமான விபத்துலேருந்து ஒரே ஒருத்தர் தான் உயிர் பிழைச்சிருக்காரு. ஸோ விஸ்வகுமார் ரமேஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரே ஒருத்தர் தான். அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த விமானம் வந்து அகமதாபாத்லேருந்து டைரெக்டாக லண்டனுக்கு போக வேண்டிய விமானம். ஸோ அதனால் வந்து ஃபியூயல் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ளைட்டில் வந்து. ஸோ அப்படி போகும்போது திடீர்னு கண்ட்ரோல் மிஸ் ஆகி கீழே விழுந்து வெடிச்சிருச்சு. ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடி பைலட் வந்து ஏர்போர்ட்டோட கண்ட்ரோல் ரூமுக்கு மே டே கால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஸோ மேடே கால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளைட்டோ இல்லை நம்ம வந்து ஷிப் எடுத்துக்குவோமே, நமக்கு டைட்டானிக் கூட தெரியும். ஸோ இந்த ஷிப்பு வந்து ஏதோ ஒரு இயந்திர கோளாறோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு கடல்லையே ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அந்த ஷிப்போட கேப்டன் வந்து மே டே கால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வார்னிங் மெசேஜ் அனுப்புவார். அதாவது எங்களை வந்து காப்பாற்றுங்க, நாங்கள் ஆபத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜோட பொருள். ஓகேவா? மே டே கால். அதே மெசேஜை இந்த போயிங் 787 ரக விமானத்தோட பைலட்டும் கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பியிருக்காரு. ஆனால் அனுப்பின ஒரு சில செகண்ட்ஸ்லேயே இந்த விமானத்தில் இருந்து சிக்னல் கட் ஆகிருக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு தகவலும் வெளிவரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏர் இண்டியா நிறுவனம் வந்து 1 கோடி ரூபாய் உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு காம்பன்சேஷனாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானாக முன் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணாலும் போன உயிர் வராது, அவ்வளோதான். நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. யாருமே இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே லக்கியஸ்டான பீப்புளாக இருப்பீங்க. ஒருவேளை உங்கள் ட்ரிப்பு நேற்று வந்து நீங்கள் லேட்டாக போயிருந்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே லக்கியஸ்டான பர்சனாக இருந்திருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் வி கேன் டூ ப்ரேயர்ஸ் அலோன். ஓகேவா? ஸோ இந்த சம்பவத்தெல்லாம் நினைக்கும் போது நெக்ஸ்ட் டைம் நாமளே இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதை பார்த்தா தான் கொஞ்சம் நினச்சி பார்த்தா தான் பயங்கரமாக இருக்குது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் அண்ட் நோ ஒன் இஸ் இமார்டல். எல்லாருமே ஒரு நாள் போய் தான் ஆகணும். வி கேன் ஜஸ்ட் டூ ப்ரேயர்ஸ் ஃபார் தெம். தேங்க்யூ. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் பிரவீன். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய்.